Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. திமுக செயற்குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், அந்த 9 தீர்மானங்கள் என்னென்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில திமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில இந்த கூட்டத்துல 9 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்கள் அனைத்துமே திமுகவுல பல மாற்றங்களை செய்வதற்கான தீர்மானமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. பொதுவா திமுகவுல 78 மாவட்ட செயலர்கள் இருக்கக்கூடிய நிலையில இனிமே திமுகவுல ஒருவர் 2 முறை மட்டுமே மாவட்ட செயலாளராக இருக்க முடியும் அப்படின்னும், அதே மாதிரி மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவருக்கு அதிகபட்ச வயது அப்படிங்கிறது 70 வயதை தாண்டியதற்கு பிறகு திமுகவில் யாருமே மாவட்ட செயலாளராக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை 110 உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி திமுகவில் கட்டமைப்பு ரீதியாக புதிய ரத்தம் பாய்ச்சிட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூட்டத்துல பேசியிருக்காரு. தீர்மானத்திலையும் அதை சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. திமுகவுல கிளைக்கழக செயலாளருடைய அதிகபட்ச வயது அப்படிங்கிறது 45 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய மாநகராட்சியில சூழலுக்கு ஏற்ப பிற மாநகராட்சியிலையுமே கட்சியை நம்ம வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சென்னை மாநகராட்சியில 10,000 வாக்காளர்களுக்கு ஒரு வட்ட செயலாளர் இருக்கணும் அப்படின்னும், பிற மாநகராட்சியில 5,000 வாக்காளர்களுக்கு ஒரு வட்ட செயலாளர் இருக்கணும் அப்படின்னும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. திமுகவுல வட்ட செயலாளருடைய வயது அப்படிங்கிறது 50 தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பேரூராட்சி செயலாளருடைய வயது அப்படிங்கிறது 60 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக பல தீர்மானங்கள் திமுக பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இளைஞர்களுக்கு மகளிருக்கு அதிகம் வாய்ப்பு கொடுக்க போறாங்க. அதனால ஒரு வயதை திமுக நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. திமுகவில் இப்ப நிறைய பேர் 70 வயதுக்கு மேல மாவட்ட செயலராக இருக்கிறாங்க. இனிமே 70 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க மாவட்ட செயலரா திமுகவில் தொடர முடியாது. அதே மாதிரி பல ஆண்டுகளாக திமுகவில் மாவட்ட செயலர் பொறுப்பை பலர் வகிச்சிட்டு இருக்கிறாங்க. இனிமே ஒருத்தர் 2 முறை மட்டுமே மாவட்ட செயலர் பதவியை வைக்க முடியும். அதே மாதிரி வட்ட செயலாளர், பேரூராட்சி செயலாளர் அப்படிங்கிற பதவியெல்லாம் இனிமே ஒருத்தர் 2 முறை மட்டும்தான் வகிக்க முடியும் அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவில் பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே செய்திகள்லாம் வந்திருந்தது. இந்த நிலையில தான் என்னென்ன மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில திமுக ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. இந்த குழு பல பரிந்துரைகளை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு கொடுத்திருந்தாங்க. அதையெல்லாம் வச்சு கட்சி நிர்வாகிகளோட ஆலோசித்து இப்ப திமுகவில் முக்கியமான பொறுப்புகளுக்கு வயது நிர்ணயம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. வட்ட செயலாளர் பதவிக்கு ஒரு வயது, மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஒரு வயது அப்படின்னு 45, 50, 60, 70 அப்படின்னு ஒரு வயதை நிர்ணயம் பண்ணி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.